சரி ஓகே. அப்போ அவர் வீட்டுக்கு வரது, போறதெல்லாம் இருக்குமா? அப்படி சொல்லி கேட்டேன். ஆமா மேடம் வருவாரு, போவாரு. அப்படி சொல்லி சொன்னேன். உங்க பொண்ணுக்கு இது தெரியுமான்னு, தெரியும். ஃப்ரெண்டு மாரி தெரியும். வேற ஒண்ணும் பெருசா உங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க. அப்போ எங்களோட டவுட் வந்து அவர் மேல திரும்பிருச்சு. பட் அவர் மேல திரும்பினாலுமே வந்து நாங்க பார்க்குறது அந்த ஸ்கூல் விட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா அப்படிங்கும்போது அவ்வளதான். அப்போ இவங்க கிட்ட கேட்டோம். உங்களோட டைமிங் என்ன? நீங்க எந்த டைம் வருவீங்க, போவீங்க? வீட்டுக்கு வர டைம் என்ன? உங்க பொண்ணு வந்ததுக்கப்புறம் வீட்ல யார் இருப்பாங்க? அதெல்லாம் கேட்டோம். நாங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து நாங்க யூசுவலா வீட்டுக்கு வரதா இருந்துச்சுன்னா வருவோம், போவோம். ஆ பொண்ணு நான் வரதுக்கு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 8, 8:30 ஆகும். பொண்ணு கொஞ்சம் லேட்டா வரா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஏன்னா சம்டைம்ஸ் சீக்கிரம் நான் வரும்போது, இல்ல வீட்ல இருக்கிறேன், கொஞ்ச நேரம் இருக்கேங்கும்போது அவ லேட்டா வருவா. அந்த மாரிலாம் வச்சு எனக்கு தெரியும். மத்தபடி வந்து நான் வரதுக்கு வீட்டுக்கு வரதுக்கு யூசுவலா வந்து 8:30 அந்த மாரி ஆயிரும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரி ஓகேங்க. அப்ப நாங்க இது இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நடக்குதா என்னன்னு சொல்லிட்டு நாங்க